ஐயனார் துணை சீரியல்ல இன்னிய எபிசோட்ல ஃபைனலி நிலா வந்து வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்த உடனே சோழனோட ஜீப்ல ஏறி புறப்பட்டுட்டாங்க. சோ இப்ப சோழன் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, உங்க போனை முதல்ல கொடுங்க, உங்க போன்ல இருந்து சிம் கார்டை முதல்ல வெளியில எடுக்கணும், ஏன்னா உங்க சிம் சிக்னலை வச்சு ட்ராக் பண்ணிக்கிட்டு நீங்க எங்க போயிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நிலாவும் போனை எடுத்து கொடுக்கறாங்க. சிம்ம வெளியில எடுக்க போற நேரத்துல கரெக்டா சைக்கோ மாப்பிள போன் பண்ணிடுறாரு. பாருங்க அவன் தான் போன் பண்றான் அப்படின்னு சோழன் சொன்ன உடனே நீலா போனை கொடுங்க, நான் அவனை கடைசியா ஒரு தடவை திட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோழன் இருந்துகிட்டு வேணாங்க, எதுக்குங்க, நம்ம போட்ட பிளான் பிரகாரமே போவோமே, இப்ப இப்படி எல்லாம் பண்ணா நம்ம தான் சிக்கல்ல மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லி பாக்குறாப்ல. ஆனா நிலா இருந்துகிட்டு இல்ல இல்ல அவனை நான் திட்டியே ஆகணும் அப்படின்னு வலுக்கட்டாயமா அந்த போனை வாங்கி அந்த சைக்கோ மாப்பிளைய போட்டு பொல பொலன்னு பொழக்கிறாங்க நம்ம நிலா. சோ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து ஹாரன் சவுண்ட் அடிச்சிடறாப்ல. சோ ஹாரன் சவுண்ட் கேட்ட உடனே மாப்பிளைக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இவ வீட்டுல இல்ல, வெளியில தான் எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போனு கட் பண்ணிடுறாங்க நிலா. கட் பண்ணது மட்டும் இல்லாம சோழன் சொன்ன மாதிரியே சிம்மையும் எடுத்து போட்டுறாங்க. இப்ப மறுபடியும் அந்த மாப்பிள்ள போன் பண்ணி பாக்குறதுனால சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்ப வீட்டுக்கு டைரக்டா அவங்க அண்ணனுக்கு, நிலாவோட அண்ணனுக்கு தான் போன் பண்றாப்ல. போன் பண்ணி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உன் தங்கச்சி முதல்ல ரூம்ல இருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்துல போயிட்டு ரூம்ல பார்த்தா ரூம்ல இல்ல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிலாவோட அன்னைக்கு அந்த லெட்டரும் கிடைச்சிடுச்சு. இப்ப லெட்டர் படிச்சு பார்த்தா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு, வீட்டை விட்டு கிளம்பிட்டா அப்படிங்கிற உண்மை. அதே நேரத்துல அந்த மாப்பிளையும் இங்க வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த லெட்டரை வாங்கி படிச்சு பார்த்துட்டு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படின்னு அவரும் கோபமா சொல்லிட்டு இருக்கிறாப்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏங்க இப்படி பண்ணுனீங்க, நம்ம மாட்டிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி இங்க சோழன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் மாட்டிக்க மாட்டோங்க, நம்ம தான் வெளியில வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்னடானா இவங்களும் ஒரு காரை எடுத்துக்கிட்டு எப்படியாச்சும் அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சோ இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு.